நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். இது சொல்லியடி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திருமதி வாசுகி காமராஜ் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கங்க. இப்போ திருமாவளவனுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கட்சி தொண்டர்கள்லாம் திருமாவளவனுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழக்கறிஞரை தாக்குனதா இந்த விவகாரத்துல வழக்கறிஞர்கள் திருமாவளவனுக்கு எதிராக போராட்டம் பண்ற இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 2 தினத்துக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் நம்ம சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கவாய் அவர்கள் மேலே ஷூ அட்டாக் நடத்தினாங்க. அதை எதிர்த்து இவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்சுட்டு அவர் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா திரு ராஜீவ் காந்தி என்ற வழக்கறிஞர் கோர்ட்டு முடிச்சுட்டு அவரும் கிளம்புறாரு. அவர் போயிட்டுருக்காரு. அந்த கோர்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. அதில் இவங்க கார் வரும்போது கொஞ்சம் இவங்க ஸ்பீடை கம்மி பண்ணியிருந்திருக்கணும். கம்மி பண்ணாமல் வேகமாக வந்ததுனால ஒரு சிறிய விபத்து மாதிரி நேர்ந்துருச்சு. ஆனால் இதை வச்சு விசிகா எப்பவுமே ஒரு அராஜக அரசியல் நடத்துவாங்கல்ல, அது மாதிரி தான் நடத்தியிருக்காங்க அன்னைக்கும். இப்போ நீங்க சொல்லும்போது நாங்க திருமாவளவன் அவர்களுக்கு எதிர்ப்பா போராட்டம் பண்றாங்கன்னு சொன்னீங்க. நாங்க எதிர்ப்பாலாம் போராட்டம் பண்ணல, வழக்கறிஞர் எங்களோட உரிமைக்காக தான் நாங்க போராட்டம் பண்றோம். ஏன்னா அந்த இன்ஸ்டன்ட் நடந்த ஒரு சில வினாடிகள்லயே அது ஒரு பெரிய கலவரம் போல விசிகா கட்சியினர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பின்னாடி வந்த வெஹிக்கிள்ஸ்ல அட்வொகேட்ஸோ இல்ல அவங்க கட்சிக்காரங்களோ யாருன்னு தெரியாது, இந்த வழக்கறிஞர் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அவரோட வண்டியை ஸ்கூட்டரை முன்னாடி தள்ளி உடைச்சிருக்காங்க. இப்ப அவர் பார் கவுன்சிலுக்குள்ள போலினா அது ஒரு பெரிய கலவரமா மாறி அந்த வழக்கறிஞரோட உயிருக்கே கூட ஆபத்தா முடிஞ்சிருக்கலாம். அது மாதிரி இப்ப திருமாவளவன் அவர்கள் ஒரு எம்பியா இருக்காரு. சட்டத்தை இயற்றக்கூடிய இடத்துல ஒரு மதிப்பு மிக்க ஒரு போஸ்டிங்ல இருக்கிற திருமாவளவன் அவர்கள் அவ்வளோ நிகழ்ச்சி நடக்குது, அவ்வளோ பிரச்சனை நடக்குது. அவர் கார்ல இருந்து இறங்கி என்னப்பா விடுங்க, இவர் கார்ல இருந்து இறங்கினதை பார்த்திருந்தாவே அந்த அட்வொகேட்டுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓ சாரோட கார் நம்ம போயிடணும்னு சொல்லி அவங்களே போயிருக்கலாம். இது ஒரு சாதாரணமா நடந்து முடியக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க தான் பூதாகரம் பண்ணி ஒரு கலவரமா மாத்திருக்காங்க விசிகா கட்சியினர் தான் நான் பாக்குறேன். ஏன்னா இது ஒண்ணுமே அது அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா, அவன் முறைச்சான் அதனால 4 தட்டு தட்டுனாங்க அப்படி. எங்க கார்க்குள்ள இருக்காங்க, திரும்பி பார்த்தா முறைக்கிற மாதிரி தாங்க தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியலீங்க. ஏன்னா ஒருத்தங்க இது இயல்பா நடக்கிறது. யாரு ஒரு வண்டியில போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, பின்னாடி ஒரு வண்டி இடிச்சுது அப்படின்னா யாரா இருந்தாலும் இறங்கி என்னப்பா ஏன் ஸ்பீடா வந்திருக்க, இடிச்சிருக்கேன்னு கேட்கறது ஒரு இயல்பான விஷயம், மனிதர்களுக்கே உண்டான ஒரு இயல்பான விஷயம். அதே தான் அந்த அட்வொகேட் திரும்பி பார்த்திருக்காங்க. ஒரு பார்வையை பார்த்ததுக்கே முறைக்கிறதுனா விசிகா கட்சியினர் மக்களை எப்படி கொத்தடிமைகளா வச்சு நடத்தணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு புரியலீங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இப்ப ஆளும் திமுக கிட்ட காமிக்கலாம். ஏன்னா திமுக விசிகா கட்சியினரும் சரி, நம்ம திருமாவளவன் அண்ணாவையும் சரி, அவ்வளோ அவங்க ஒன்றும் பெருசா மதிக்கிறது கிடையாது. அவங்களுக்கான உரிமைகளும் எதுவும் கொடுக்கறது இல்ல. அங்க போனா அவங்க கிட்ட திமுக காரங்க கிட்ட ஒரு கேள்வியும் கேட்காம சாதாரணமா போற பொதுமக்கள் கிட்ட இவங்களோட வீரத்தை காமிக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு பார்வை பார்த்தாவே இவங்க கேஸ் பாய்ங்கிற மாதிரி பிசிஆர் சட்டங்கள் அவங்களுக்கு சாதகமா இருக்கு. இது மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுனால மக்கள் என்ன அவங்கள பார்த்து பயப்படணுமா? எங்களுக்காக தாங்க நீங்க இருக்கீங்க. நீங்க இப்ப எம்பியா இருக்கீங்கன்னா பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தாங்க நீங்க எம்பியா போயிருக்கீங்க. ஒரு சாதாரணமா ஒரு வக்கீல் திரும்பி பார்த்தா அவருக்கு முறைக்கிற மாதிரி தோணுதா என்னன்னு எனக்கு தெரியலங்க. அப்படி இருக்கிறவர் இறங்கி என்னப்பா அப்படின்னு கேட்டு இருந்திருக்கலாம். அந்த பிரச்சனை அந்த நிமிஷத்தோட முடிஞ்சு போயிருக்கும். அவர் பயந்து தன் உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து பார் கவுன்சிலுக்குள்ள போனதுனாலதான் தப்பிச்சாரு. அப்படி இல்லைன்னா இது 2009 நடந்த கலவரம் மாதிரி இவங்க ஒரு பெரிய கலவரத்தையே உண்டு பண்றதுக்கான வாய்ப்புகளை அமைஞ்சிருக்கும். இது இந்த விஷயத்தையே இவங்க ரொம்ப சாதாரணமா முடியக்கூடிய ஒரு விஷயத்தை இப்ப நேத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் மறைஞ்சிட்டாருன்னா அவங்க மறைவுக்காக திருமாவளவன் அவர்கள் அங்க போயிருக்காங்க. அங்க மேடையில பேசுறாரு, நாங்க சாதாரணமா தான் 2 தட்டு தட்டி இருக்கணும், இன்னும் நாங்க அடிக்க ஆரம்பிக்கல அப்படின்னு. இது ஒரு அராஜக தன்மையை தான் காமிக்குது. திருமாவளவன் அவர்கள் மக்களுக்கான தலைவரா தான் இப்ப தமிழகத்துல அவரை பாக்குறாங்க. ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு அவர் ஒரு மாற்று தலைவரா தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல மக்களுக்கு ஆதரவா அவர் குரல் கொடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அவரு ரொம்ப ஹீரோவா தெரிஞ்சிருப்பாரு. ஆனா அவருமே அவங்க இன்னும் நல்லா அடிச்சிருக்கணும், லேசா அடிச்சுட்டாங்க பசங்க, விட்டுருந்தா இன்னும் தட்டு தட்டி இருக்கணும்னு ஏதோ ரவுடிசத்தை கிரியேட் பண்ணி நாட்டுல கலவரத்தை உண்டாக்குற மாதிரி பேசுறாங்க. இப்பவும் திமுக இடத்துக்கு போனா பிளாஸ்டிக் சேர் தான் அண்ணாக்கு கொடுக்குறாங்க. அங்க எல்லாம் இவங்களோட இதை காமிக்கிறது கிடையாது. நாங்க என்ன எங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னு இவங்களோட உரிமையை கேட்கறதுக்கு இவர்னால முடியல. சாதாரண பொதுமக்கள் நாங்க போயிட்டு இருக்கோம்
இதுல என்னன்னா ஒரு வழக்கறிஞர் கிட்டயே இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுனாங்கன்னா இன்னும் பொதுமக்கள் கிட்ட இன்னும் இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கங்கிற ஒரு ஐயமே பொதுமக்களுக்கு வந்து ஏற்படுற நிலைமையில தான் அந்த இன்சிடென்ட் பார்க்கப்படுது. இது அட்வொகேட்டுக்கே எப்படின்னா பொதுமக்கள் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க உயர்நீதிமன்றத்துல போராட்டம் நடத்துறோம். பட்டியலின மக்களுக்காக குரல் கொடுக்கிற தலைவர் அப்படின்னு தானே வந்து தொண்டர்கள்லாம் அவரை சொல்றாங்க. அவர் குரல் கொடுக்கவே இல்லையா அப்போ? ஏங்க இப்ப திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு, கூட்டணி கட்சியா அவங்க இருக்காங்க. நீங்களும் ஊடகங்கள்ல பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அவங்க என்ன விஷயத்துக்காக குரல் கொடுத்தாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? வேங்கை வயல்ல வந்து மலம் கலந்த தண்ணீரை வந்து குடிச்சாங்க. அன்னைக்கும் போயிட்டு இவர் வந்து ஒன்றும் பெருசா எதுவும் இல்லை, சிபிஐ என்கொயரிக்கு சொல்லியிருக்கணும் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு வந்துட்டாரு. இவர் என்ன போராட்டம் பண்ணினாரா? ஆளும் கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்டாரா? அவங்க மக்களுக்காக இவர் என்ன செஞ்சாரு? அப்படியெல்லாம் செஞ்சிருந்தா இதுக்கே இப்படி பண்ற அவங்களோட கட்சியினர் இன்னும் அவரை தலையில தூக்கி வச்சிருப்பாங்க. அவர் வந்து கொஞ்சம் கூட்டணி கட்சியோட தர்மத்தில இருந்து வெளியே வந்து பொதுமக்களுக்கான தலைவரா அவர் மாறணும். அவங்க சமூகத்தினருக்கான தலைவரா மாறி ஆளும் கட்சி செய்யற தவறுகளை சுட்டிக்காட்டி அவங்க மக்களுக்கான உரிமைகளை கேட்கும் தலைவரா மாறணும். இது வந்து கலவரத்தை தூண்டுற வகையில அவர் வந்து ஒவ்வொன்றும் பேசுறாரு. இப்ப ஹெச் ராஜா அவர்கள், பிஜேபியை சார்ந்த மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் வந்து விசிக்கானா விழுப்புரம் சிதம்பரம் கட்சியா தானங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. இப்ப அந்த நிலைமையில தான் இருக்காங்க. ஒரு 2 சீட்டுக்கும் 4 சீட்டுக்குமாக ஆளும் கட்சி செய்யற தவறுகளை எல்லாம் எதுவுமே சுட்டி காமிக்காம கேட்காம அவங்க மக்களுக்கான உரிமையை வந்து மீட்டு கொடுக்கணும். அதுவும் பண்ணாம தான் இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். அப்படி என்ன பிரச்சனைக்கு அவங்க குரல் கொடுத்திருக்கணும்? எதற்கு குரல்? இப்ப சாம்சங் ஊழியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவோ பேர் போராட்டம் பண்ணுனாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களும் அங்க நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. திருமாவளவன் அண்ணா கிட்ட நிறைய கோரிக்கை வச்சாங்க, அதையும் நிறைவேற்றல. வேங்கை வயல் வாசல் ஆகட்டும், இன்னும் நிறைய எத்தனையோ பிரச்சனை. இப்ப அவங்க சமூக குழந்தைகளுக்கான ஒரு விஷயமாகட்டும் எதுவுமே பண்ண மாதிரி தெரியலையேங்க. இப்ப நீங்க என்ன கொஸ்டின் பண்றீங்க, அவர் என்ன பண்ணிருக்காருன்னு நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? நான் அதை தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அவர் இப்ப வரைக்கும் ஆளும் கட்சிக்கு ஆதரவா ஜால்ரா போடுற மாதிரி தாங்க இருக்கு. அவங்க மக்களுக்காக எந்த குரலும் எழுப்பின மாதிரி எனக்கு தெரியலீங்க. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். ஆனா வந்து இப்போ வேங்கை வயல் விஷயத்துல சிபிஐ விசாரணை கோரியிருக்காரு. அதே கரூர் துயர சம்பவத்துல வந்து ஒரு நபர் விசாரணை ஆணையமே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆளும் கட்சியில கூட்டணியா இருந்தாலும் இந்த சிபிஐ விசாரணை கேட்க தானே செய்யறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ ஆளும் கட்சி வந்து அவங்களுக்கு சாதகமா தான் எல்லா விஷயத்தையும் காய் நகர்த்திட்டு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். நேத்து வந்து ஒரு ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா சிபிஐ என்கொயரி வந்து போட்டிருக்காங்க. அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு ஜட்மெண்டா தான் பாக்குறேன். ஏன்னா இப்ப இருக்கிற அரசியல் சூழல்ல இப்போ கிட்னி திருட்டு கேஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க. ஆளும் கட்சி எம்எல்ஏ திரு கதிரவன் அவர்கள் நடத்துற தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்ப அதுல வந்து எஸ்ஐடி வந்து 5 குழு அமைச்சு கமிட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்ற நேரத்துல வந்து இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு அதுக்கு ஸ்டே வாங்குறாங்க. அதுல வேற நிலைப்பாடு எடுக்கிறாங்க தமிழக அரசு. இதுல பாத்தீங்கன்னா இதுல வேற மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இது மாதிரி மாத்தி மாத்தி எடுக்கிறாங்க. திருமாவளவன் அண்ணா வந்து அவங்க என்ன பண்ணினாலும் அவங்களுக்கு சாதகமா போறதுல தான் அவர் வந்து கவனமா இருக்காரு. வர போற சட்டமன்ற தேர்தல்ல எவ்வளவு சீட்டு வாங்கலாம், என்ன பண்ணலாம்னு அவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் யோசிக்கிறாரு ஒழிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு அவர் யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்ப நேத்து நடந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவர் தலைமையில வந்து ஒரு 3 குழு ரிட்டையர்ட், அதாவது வேற மாநிலத்தை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகளோட மேல் பார்வையில வந்து இதை வந்து பார்த்து என்னங்கிறது ரிப்போர்ட் இது பண்ணணும்னு இருக்காங்க. எஸ்ஐடி நடத்திருந்தாங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷத்துல முடியறதா. ஆனா இது சிபிஐ நடத்தினா இன்னும் டீடைல்டா அவங்க விசாரிப்பாங்க. அதுக்கு கால அவகாசம் எடுக்கத்தான் செய்யும். ஒரு வருஷங்கிறது 2 வருஷ காலம் எடுத்தாலும் நீதி வந்து கண்டிப்பா மக்களுக்கு வந்து போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். ஆனா வழக்கறிஞர்களே வந்து சில வழக்கறிஞர்கள் சொல்றது என்னன்னா இது இடைக்கால உத்தரவு தான், இது மாறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம். ஏன்னா அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. வேணா ரிவ்யூ போலாம். அதுல ஏதாவது அவங்க ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டாங்க இல்ல ஏதாவது தப்பா இருக்குங்கிற பட்சத்துல ரிவ்யூ தான் போக முடியுமோ ஒழிய உச்சநீதிமன்றத்தோட ஆர்டருக்கு மேல நம்ம எந்த ஆர்டருக்கும் போக முடியாது. ரிவ்யூ வேணா போகலாம். அதை தான் இவங்க வந்து மக்களை வந்து அவங்க கட்சியினரை வந்து சாந்தப்படுத்தணுங்கிற விதமா மூத்த வழக்கறிஞர் வந்து அந்த மாதிரி இடைக்கால தடை அப்படி இப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்கறாரு. ஆனா இது வந்து ஃபைனலான ஆர்டர் தான். ஆனா இதுல என்னன்னா ஏதாவது ஒரு தவறு இருக்கு பிழை இருக்குங்கிற மாதிரி நோக்கத்துல கொண்டு போனோம்னா ரிவ்யூ போலாம். அதுதான் பண்ண முடியும் இந்த விஷயத்துல. என்னன்னா இதை நான் ஒரு வழக்கறிஞரா நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா இந்த 41 பேருக்கு வந்து உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா மாதந்தோறும் 5000 வந்து 20 ஆண்டுகளுக்கு திரு விஜய் அவர்கள் வந்து கொடுக்க போறதா சொல்றாங்க. இது இறந்தவர்கள் குடும்பத்துக்கு போய் சேரலாம். ஆனா 150க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அங்க அடிபட்டு அவங்களோட வேலை வாய்ப்பை இழந்திருக்காங்க. அப்ப அவங்க வந்து என்ன செய்வாங்கங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறி. இறந்தவங்க 41 பேர்த்துக்கு கொடுத்தா மட்டும் போதுங்களா? இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவங்களுக்கு கை கால் அடிபட்டு
பாதிக்கப்பட்டு ஒருத்தருக்கு நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பை இழந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து தாவேகா காரங்க என்ன பண்ண போறாங்கங்கிறது தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கெல்லாம் வந்து ஒரே கொள்கையுடைய கட்சிகள், அதனால நாங்க ஒரே நேர்கோட்டுல பயணிக்கிறோம், எங்களோட கூட்டணி தான் வந்து நல்ல கூட்டணின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படி இருக்கிற இந்த கூட்டணியில சமூக நீதி அப்படின்றது இருக்கா? இதை வந்து திருமாவளவன் எந்த அளவுக்கு வந்து பாதுகாத்து வச்சிருக்காரு இந்த சமூக நீதியை? இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்றேன். அவர் அவ்வளோ சமூக நீதி பேசுற திமுக ஆகட்டும், ஒரு சரிக்கு சமமா உட்கார வச்சு கூட பேச முடியாத நிலைமையில தான் இன்னும் திருமாவளவன் அண்ணாவை வச்சுட்டு இருக்காங்க. நீங்களே நிறைய ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க. அவங்க என்ன சேர்ல உட்காருவாங்க, இவர் வந்து இவருக்கு பிளாஸ்டிக் சேர் தான் இந்த நாள் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல எங்கெங்க இருக்கு சமூக நீதின்னு நீங்க பாக்குறீங்க? அது போலதான் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்குன்னு ஆளும் திமுக என்ன பண்ணியிருக்காங்க, இல்ல விசிக தான் என்ன கோரிக்கை வச்சு இந்த கோரிக்கையை நாங்க பாருங்க நிறைவேற்றிருக்கோம்னு சொல்லி என்னதான் சொல்லியிருக்காங்க? இப்ப வரைக்கும் வந்து ஆளும் கட்சி ஆகட்டும், திருமாவளவன் அண்ணா ஆகட்டும், எதுவுமே யாருமே ஒரு கோரிக்கை வச்சு இந்த கோரிக்கையை வந்து ஆளும் கட்சி நிறைவேற்றிருக்காங்க, மக்களுக்காக நாங்க இதை செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஏதாவது இது வரைக்கும் வந்திருக்குங்களா? எதுவுமே இல்ல. அவர் வந்து நீங்க நான் சொன்ன மாதிரி கூட்டணியில இருந்து நம்ம சீட்டை வாங்கி செட்டில் ஆகணும், இது மட்டும்தான் இப்ப போயிட்டு இருக்கு. அவர் வந்து அவருக்குன்னு இருக்கிற ஆயுதத்தை வெளியே எடுத்தாரு. ஆயுதம் இந்த சென்ஸ் அவங்க வேற ஆயுதமா தான் நினைப்பாங்க. நான் சொல்றது வந்து அவர் உரிமையை வந்து மீட்கணும். பட்டியலின மக்களுக்காக எதுவுமே செய்யல அப்படின்னா அப்போ மக்கள் வந்து தேர்தல்ல அது எதிரொலிக்கும் இல்லையா? கண்டிப்பா இந்த 2026ஆம் ஆண்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் மக்கள் அதற்கு தக்க பதிலை அளிப்பார்கள் என்று நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஏன்னா வரப்போற எலெக்ஷன்ல வந்து திமுக நிச்சயமா வராது. ஏன்னா ஃபீல்டு ஒர்க் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், அதை வச்சுதான் சொல்றேன். அவ்வளோ எல்லாத்துலயுமே ஒரு பால் விலையில இருந்து ஆரம்பிச்சு இப்ப இன்னைக்கு நேத்து நடந்த கரூர் துயர சம்பவம் வரைக்கும் அவங்க பண்றது எதுவுமே வந்து மக்களுக்கு வந்து ஏற்புடையதா இல்ல. இப்போ இது எல்லாருமே வந்து இது விளம்பர மாடல் அரசுன்னு சொல்றாங்க. நான் வந்து இது வீடியோ மாடல் அரசா தான் பார்க்குறேன். இவங்க வீடியோக்கு போஸ்ட் கொடுக்கறதுலையும் அந்த கல்வி உதவி தொகை விழான்னு ஒன்று நடத்தியிருக்காங்க. தனியார் ஊடகம் நடத்துகிற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் ஆங்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அங்கே பண்ணுற மாதிரியே எமோஷனாக இது பண்ணி கிரியேட் பண்ணி அழுகிறது, இந்த மாதிரி தான் நடக்குத ஒழிய இப்போ அரசு வந்து பொதுமக்களுக்கு செய்கிற விஷயத்துக்கு எதுக்குங்க விழா எடுக்கணும்? அது மக்களுக்காக செய்யறது தானே அரசு. அதுக்காக தான் அரசே இருக்கு. அவங்க மக்களுக்காக அரசு செய்யறாங்க, இதுக்கு எதுக்கு தனியா பாராட்டு விழான்னு இவங்களே வச்சுக்கணும்? இன்னும் அடுத்த மாநில முதல்வர்களை எல்லாம் அழைச்சு ஒரு பாராட்டு விழாங்கிறது எதுக்கு? அவங்க செய்யற விஷயத்துக்கு அவங்க எதுக்கு விளம்பரத்தை தேடிக்கிறாங்கன்னு தான் கேட்கிறேன். இது வந்து அவசியமே இல்லாதது. அன்னைக்கு நடந்த ஒரு 5 கோடி அதுக்கு செலவாயிருக்குன்னா அந்த இதை வந்து இன்னும் ஸ்கூல்ஸ்ல எவ்வளவோ ஸ்கூல் குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கவே கூரை வந்து மேல இருந்து விழுகுதுன்னு சொல்றாங்க. அது மாதிரியான மோசமான பாலடைஞ்ச கட்டடங்களுக்கெல்லாம் வந்து புதுப்பிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழக ஸ்கூலுங்களுக்கெல்லாம் பண்ணியிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு அரசு மக்களுக்கு செய்யற நலத்திட்டங்களுக்கு எதுக்குங்க இவங்களே பாராட்டு விழா வச்சிருக்கணும்? சென்ற அதிமுக ஆட்சி காலத்துல வந்து எவ்வளவோ நலத்திட்டங்கள்லாம் கொடுத்தாங்க. அப்ப வந்து எடப்பாடி ஐயா வந்து சரி, இல்ல ஜெயலலிதா அம்மாவும் சரி, இப்படி அவங்களே பாராட்டு விழா வைக்கல. இது வந்து ஒரு வீடியோ மாடல் விளம்பர மாடல் அரசா தான் செயல்பட்டு இருக்காங்க. சரிங்க மேம், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி மேம். நன்றி, வணக்கம். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.